தமிழக சட்டப்பேரவையில் உரிமை மீறல் விவகாரம் தொடர்பாக தமிழக சபாநாயகர் தனபால் பேசியதை தற்போது பார்க்கலாம். அந்த பரிந்துரையை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று இங்கே பேரவையின் சார்பாக நம்முடைய பேரவை முன்னவர் அவர்கள் தீர்மானத்தை முன்மொழிந்துள்ளார்கள். தீர்மானத்தை வாக்கெடுப்புக்கு விடுவதற்கு முன்னர் இந்த பிரச்சனையில் முழுவதுமாக பாதிக்கப்பட்டவன் நான் என்ற முறையில் நான் ஒரு சில கருத்துக்களை என்றும் சொல்ல மாட்டேன், கருத்து என்று சொல்ல மாட்டேன், ஒரு வேண்டுகோளை பேரவை முன் வைக்க விரும்புகிறேன். பேரவை தலைவர் என்ற முறையிலே பேசுவதற்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று அனைத்து உறுப்பினர்களும் என்னிடத்திலே கோரிக்கை வைக்கிறீர்கள். ஆனால் இன்றைக்கு நான் உங்களிடத்திலே அனைவரிடத்திலேயும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அவை உறுப்பினர்களுக்கு பேரவை தலைவரே பாதுகாப்பு, பேரவை தலைவருக்கு இந்த பேரவையே பாதுகாப்பு என்ற முறையில் எனக்கு ஏற்பட்ட நிகழ்வை என்னுடையதாக ஏற்றுக்கொண்டு இந்த பேரவை நடவடிக்கை எடுக்க முனைந்ததற்கு என்னுடைய நன்றியை முதற்கண் இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் 7 திமுக உறுப்பினர்களும் கடந்த 21/6/2014 அன்று என்னை நேரிலே சந்தித்து நடந்த சம்பவங்களுக்கு வருத்தம் தெரிவிக்கும் கடிதத்தை அளித்து மன்னிப்பையும் கோரியுள்ளார்கள். வருங்காலில் இது போன்ற சம்பவங்களில் ஈடுபட மாட்டோம் எனவும் உறுதி தெரிவித்திருக்கிறார்கள். பேரவையினுடைய உரிமை பாதிக்கக்கூடிய அளவில் 18/2/2012 பல்வேறு விரும்பத்தகாத நிகழ்வுகளை திமுக உறுப்பினர்களால் அரங்கேற்றப்பட்டதை சுட்டிக்காட்டி மேலும் 7 திரு உறுப்பினர்களை அவை மீறிய செயல் செய்துள்ளதாகவும் அதற்கான தண்டனைக்கு ஆளாக்கப்பட்டுள்ள எனவும் உரிமை குழு தனது அறிக்கையிலே எடுத்துக்காட்டி அதனை தண்டனையாக பரிந்துரை செய்தது. அந்த பேரவையும் ஏற்றுக்கொண்டு நிறைவேற்ற முன்வந்துள்ள போதிலும் மாண்பு உறுப்பினர் சுரேஷ் ராஜன் அவர்களை தவிர ஏனைய உறுப்பினர்கள் இப்பேரவைக்கு புதியவர்கள் என்ற காரணத்தினாலும் மேற்கொள்ளும் 7 உறுப்பினர்களும் நேரிலே வருத்தம் தெரிவித்து கடிதம் அளித்து மன்னிப்பு கோரி எதிர்காலத்திலே இது போன்ற நிகழ்ச்சிகளில் ஈடுபட மாட்டோம் என அவர்கள் உறுதியுள்ளதை ஏற்றுக்கொண்டு இது மாதிரி எதிர்காலத்திலே அவர்கள் நடக்க மாட்டார்கள் என்ற எதிர்பார்ப்போடும் பேரவை முன்னவர்கள் முன்மொழிந்துள்ள தீர்மானத்தை பேரவையின் அனுமதியோடு திரும்ப பெற்றுக்கொண்டு அவை உரிமை மீறல் செயலை செய்த அந்த 7 உறுப்பினர்களையும் எச்சரித்து பிரச்சனையை இத்தோடு விட்டுவிடலாம் என நான் கருதுகிறேன். இதனை இந்த பேரவை தயவு செய்து பரிசீலனை செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவை முன்னவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தாங்கள் வேண்டுகோள் என்று சொல்ல கூடாது, உங்கள் உத்தரவென்றே நாங்கள் கருதுகிறோம். நாங்கள் முன்மொழிந்த தீர்மானத்தை திரும்ப பெற்றுக்கொள்கிறோம். இருப்பினும் ஒன்றை உங்களிடத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். நீங்கள் புரட்சித் தலைவருடைய வழியிலே வந்தவர்கள், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய வழி வந்தவர்கள். எப்படி ஒரு அரசு நடைபெற வேண்டும் எப்படி என்பதை ஆய்ந்து அமைச்சராக இருந்த போதும் சரி, சட்டப்பேரவை உறுப்பினராக தலைவராக இருந்த போதும் அம்மாவால் பாராட்ட பெற்றவர் நீங்கள் என்பதை நான் அறிவேன். உங்கள் பண்பாடுகள், உங்களுடைய மனிதநேயம், உங்களுடைய இரக்கம் என்பது நாங்கள் அத்தனை பேரும் ஏற்றுக்கொள்கிறோம். அப்படிப்பட்ட சிறந்த பேரவைத் தலைவராக நீங்கள் இன்றைக்கு இந்த அறையினிலே அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் வாழ்த்துக்களை முதலே நாங்கள் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்பு பேரவைத் தலைவருடைய வேண்டுகோளை அல்ல, உங்கள் உத்தரவை ஏற்று தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். தீர்மானத்தை மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, தலைவர் அவர்களின் பரிந்துரையின் பேரில் பேரவை அனுமதியோடு மேற்படி அறிக்கையை கண்டுள்ள பரிந்துரைகளில் குறிப்பிடப்பட்டுள்ள தண்டனைக்கு பதிலாக அவை உரிமையில் தவறு செய்த 7 திமுக உறுப்பினர்கள் எச்சரித்து பிரச்சனையை இத்தோடு விட்டுவிடலாம் என திருத்தங்களை செய்து தமிழ்நாடு சட்டப்பேரவை விதி 229E கீழ் இப்பேரவை ஏற்றுக்கொள்கிறது எனும் தீர்மானத்தை முன்மொழிகிறேன். மாண்புமிகு பேரவை முன்னவர் அவர்களுடைய தீர்மானம் பேரவையின் முடிவுக்கிடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போர் மறுப்போரை இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரை இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. பேரவையின் அனுமதியோடு ஒரு கருத்து. 18/2/2014 அன்று நடைபெற்ற சம்பவங்களின் போது திமுக உறுப்பினர்கள் சிலர் நடந்து கொண்ட விதம்